வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியாவில் இருக்கிற ஃபேஷன் உலகத்துல ரீசெண்டா என்டர் ஆயிருக்கிற ஜப்பான் கம்பெனி பத்தி தான். இந்த குரூப்போ இந்த வாரம் பெங்களூர்ல அவங்களுடைய பிரான்ச்சை ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி ஜப்பானோட ஒரு பாப்புலரான க்ளோத்திங் ஸ்டோரும் கூட. ஸோ அது யாருன்னா யூனிக்ளோ தான். ஸோ யூனிக்ளோ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். யூனிக்ளோ 1949 ஜப்பான்ல ஒரு சின்ன டெக்ஸ்டைல் கம்பெனியா ஓபன் பண்றாங்க. 1980களில் நல்லாவே பாப்புலர் ஆனாங்க. ஸோ எங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஃபங்க்ஷனலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்னென்ன ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் டிஷர்ட்ஸ், ஜீன்ஸ், ஜாக்கெட்ஸ் இந்த மாதிரி தான். யூனிக்ளோ ட்ரெஸ்ஸஸ்லாம் 2 டெக்னாலஜியும் வச்சுருக்காங்க. அது உலக அளவில் ரொம்பவே பாப்புலர். ஸோ ஒன்று ஹீட் டெக்னாலஜி, குளிர்காலத்தில் அந்த ட்ரெஸ்ஸஸ் நல்ல குளிருக்கு ஈடு கொடுக்கும். 2வது ஏரிசன் டெக்னாலஜி, நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஹாட் வெதரில். ஸோ அப்புறம் அல்ட்ரா லைட் டவுன் ஜாக்கெட்ஸுமே விற்கிறாங்க. யூனிக்ளோவில் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக 2400 ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. நியூயார்க், லண்டன் இந்த மாதிரி ஊர்கள்லாம் இருக்கு அவங்களுடைய கடை. ஆகஸ்ட் 29 2025 யூனிக்ளோ சவுத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டோர் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா பெங்களூர் ஓரியன் மால் பிரிகேட் ரோட்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்பிங் ஸ்டோரோட ஏரியாவை பார்த்தீங்கன்னா 9000+ ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஸோ நல்ல ஒரு பெரிய ஷாப்பிங் ஸ்டோர் தான். ஸோ பெங்களூர் ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் அந்த ஜாப்பனீஸ் மக்கள் போடக்கூடிய அந்த கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸஸ் தான் அதே மாதிரி தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் போன அன்னைக்கு அந்த ஓப்பனிங் டேயில் பார்த்தீங்கன்னா செம கூட்டம். அந்த உள்ளே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா லைனில் நின்று தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் போன அன்னைக்கு நாங்கள் எதுவுமே வாங்கிக்கல பெருசாக. ஸோ ஏன்னா ட்ரையல் ரூம்லேயும் அவ்வளோ பெரிய க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்தவரை லோவாகவும் இருக்காது, ஹை ப்ரைஸாகவும் இருக்காது, மிடில் ரேஞ்சில் இருக்கும். இந்த பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் பேண்ட்லாம் 1000 ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பட் ஜப்பான்னாலே அவங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டிக்கு பேர் போவாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் இந்தியாவில் ஆல்ரெடி பீட்டர் இங்கிலாந்து, வெஸ்ட் சைடு இந்த மாதிரி கம்பெனிஸில் இருக்குது. ஆனால் யாருமே யூனிக்ளோ அளவுக்கு வெரைட்டி கிடையாது. யூனிக்ளோ பெங்களூரில் சக்ஸஸ் ஆச்சுன்னா இன்னுமே நிறைய ஊர்களில் ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்டோர்ஸை அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவங்க இந்தியாவோட லோ காஸ்ட் அப்புறம் லக்ஸரி பிராண்ட்ஸ் இது 2க்கும் நடுவில் இருக்கிற மார்க்கெட்டை பிடிப்பாங்களா அப்படின்றத இன்னும் ஒரு வருஷத்தில் தெரியும். மோஸ்ட்லி அவங்க டார்கெட் பண்ணுறதே ஐடி மக்களை தான். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியாவோட ஓன் கம்பெனிஸ் இந்த ஜப்பான் கம்பெனியை பீட் பண்ணுவாங்களான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க.